السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளையும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்து அவனுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய அந்த 30வது பகுதியிலிருந்து ஒரு சூறாவின் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை குறித்து சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அல் புரூஜ் என்கின்ற ஒரு அத்தியாயம் இன்றைய தினம் நாம் தராவிகளை செவியுற்றோம். ஒஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் என்று தொடங்கக்கூடிய அந்த சூறாவிலே அல்லாஹ் ஆரம்பத்திலே பிரமாண்டமான சில விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். ஒஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், கோள்களை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக, வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள் மீது சத்தியமாக, வ ஷாஹிதின், சாட்சியின் மீது, சாட்சி நாளின் மீது சத்தியமாக, வ மஷ்ஹூதின், கலந்து கொள்ளப்படக்கூடிய நாட்கள் மீது சத்தியமாக என்று சில முக்கியமான விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அதற்கு பிறகு ஒரு வரலாற்று தகவலை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்நாரி தாத்தில் வகூத், எரிபொருள்களை கொண்ட நெருப்பை மூட்டிய தீக்குண்டவாசிகள் அழிந்து போனார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் மூட்டிய அந்த தீக்குண்டங்களுக்கு அருகில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், இறை நம்பிக்கையாளர்களுக்கு அந்த தீக்குண்டவாசிகள் கொடுத்த தொல்லைகளையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் அவர்கள் அதற்கு அருகிலே அமர்ந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதற்கடுத்து இன்னும் சில வசனங்கள் வருகின்றன. இந்த செய்தியிலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான தகவலை குறிப்பிடுகிறான். அந்த தகவலின் சாராம்சம் என்னவென்றால், பொதுவாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையில் எப்போதும் தொடர்ந்து மோதல் நடந்து கொண்டே இருக்கும். கலகம் நடந்தால்தான் தெளிவு பிறக்கும் என்று சொல்வார்கள். அப்ப எனவே இந்த மோதலின் முடிவிலே எது சத்தியமோ அது மேலோங்கி நிற்கும். சத்தியம் என்பது எப்போதும் அழிந்து விடாது. சத்தியம் என்பது ஒருபோதும் நூர்ந்து விடாது. அது நீர் பூத்த நெருப்பாக, சாம்பல் படிந்த ஒரு நெருப்பாக ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சாம்பலை ஊதி தள்ளிவிட்டால் மறுபடியும் சத்தியம் என்கின்ற கங்கு நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். சத்தியத்திற்கு எப்போதும் அஸ்தமனம் கிடையாது. அது அஸ்தமிக்காத சூரியனை போன்றது. சில நேரங்களில் மேகங்கள் மறைக்கலாமே தவிர அதற்காக சூரியன் செத்து போய்விட்டது என்று சொல்லிவிட முடியாது. அதுபோல்தான் சத்தியம் என்பது சில நேரங்களில் மறைபொருளாக இருக்கலாம். ஆனால் அந்த
திரைகளை அகற்றிவிட்டால், அதற்காக நாம் கொஞ்சம் சிரமப்பட்டு, நாம் கொஞ்சம் முயற்சி செய்து, தியாகம் செய்து, அர்ப்பணிப்பை கொட்டி அந்த திரைகளை அகற்றிவிட்டால் சத்தியம் என்பது மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற கருத்தை உட்படுத்தி அல்லாஹ் ஒரு அழகான வரலாற்றை இந்த வசனங்களுக்கு ஊடாக நமக்கு சுட்டி காட்டுகிறான். சரி, இந்த வசனத்தில் தீக்குண்ட வாசிகள் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் எரிபொருள்களை நிரப்பி தீக்குண்டங்களை உருவாக்கினார்கள் என்று சொல்கிறான். அந்த தீக்குண்டத்தை எதற்காக உருவாக்கினார்கள்? அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வந்தார்கள்? யாரை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தத்தில் இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த சமூகம், அவர்கள் கையில் ஆட்சியும் இருந்தது. குரங்கு கையில் பூமாலை போல. புரிஞ்சுங்களா? குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த குரங்குக்கு கல் வேறு குடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்போ ஏற்கனவே அதிகார போதை வேறு இருக்கிறது, இறைவனை மறுக்கக்கூடிய மக்கள் வேற, அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு சமூகம் அவர்களுக்கு இடையில் வசித்து கொண்டிருந்த இறை நம்பிக்கையாளர்களை படாத பாடுபடுத்தினார்கள். அவர்களுடைய ஈமானிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள், தொல்லை கொடுத்தார்கள். ஆனால் எந்த அழுத்தங்களுக்கும் பணியாமல் அந்த மூமின்கள் தங்களுடைய ஈமானிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்பதில் அழுத்தமாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து மக்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்க வேண்டும் என்று அந்த எதேச்சதிகாரவாதிகள் நினைத்தார்கள். எனவே பெரும் குழிகளை, பெரிய குழியை தோண்டி அதற்குள்ளே விறகுகளையும் எரிபொருட்களையும் நிரப்பி அந்த குண்டத்தில் நெருப்பை வளர்த்தார்கள். வளர்த்து யாரெல்லாம் தங்களுடைய சத்தியத்திலிருந்து விலக மறுத்தார்களோ, அசத்தியத்திற்கு திரும்ப மறுத்தார்களோ, அவர்கள் அனைவரையும் அந்த நெருப்பு குழிக்குள்ளே, தீக்குண்டத்திற்குள்ளே தள்ளிவிட்டார்கள். அதை வேடிக்கை பார்த்து ரசித்தார்கள். அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த வசனத்தில். இந்த இடத்துல அந்த மூமின்களை இவர்கள் உள்ளே தள்ளினார்களே, அந்த மூமின்கள் செய்த தவறு என்ன? அந்த மூமின்களிடத்தில் எதை இவர்கள் குறையாக கண்டார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், வமா நகமு மின்ஹும் இல்லா அன் யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத். வல்லமை மிக்க புகழுக்குரியவனான இந்த வானம் பூமியினுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நம்பினார்கள் என்பதை தவிர வேறு எந்த குறையையும் இவர்களிடத்தில் அவர்கள் காணவில்லை. அவங்களுக்கு இந்த மக்கள் மேல என்ன வெறுப்புன்னா, இவன் ஏன் அல்லாஹ்வை நம்புறான், நம்மளை ஏன் நம்ப மாட்டேங்கிறான், நாம கும்பிடுறதை ஏன் இவன் கும்பிட மாட்டேங்கிறான், நாம போற பாதையில ஏன் வர மாட்டேங்கிறான், இவனுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சுக்கிட்டு ஏன் உட்கார்ந்துருக்கிறான், அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கண்ணை அரிக்கிறது, இவர்களுடைய நெஞ்சை இதுதான் என்ன செய்கிறது, செல்லரிக்கிறது. அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் தண்டனையை அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சரி, இது எப்போ நடந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த வரலாறு. ஆனால் இது எந்த ஊரில் நடந்தது, இந்த கொடும் பாவத்தை நிகழ்த்திய அந்த மன்னனுடைய பேர் எது, எந்த ஊரில் அந்த ஆட்சி நடந்தது என்கின்ற குறிப்பு இல்லை என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறு சில அறிஞர்கள் ஒரு தகவலை சொல்கிறார்கள். இது யமன் நாட்டில் ஹிம்யர் என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தை சார்ந்த அரசாட்சியை கையில் வைத்திருந்த ஒரு ஃபேமிலி விஷயத்தில் நடந்துச்சு. அவர்கள் தான் தங்களுடைய கையில் அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். அந்த பகுதியில் நஜ்ரான் என்று ஒரு பகுதி இருக்கிறது, அந்த இடத்துல தான் இந்த அரசாட்சி இருந்தது. அங்கேதான் இப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு அந்த ஹிம்யர் வழிவந்த ஆட்சியாளர்கள் கொடுமை புரிந்தார்கள். அதைத்தான் இது குறிப்பிடுகிறது என்று வேறு சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு உட்பட உலக வரலாறு எழுதிய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த தகவலை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கமாக அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் அவங்க என்ன செய்றாங்க, அந்த இடத்துல கோட் பண்றாங்க. அந்த ஹதீஸ் திருமதி, சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹமது போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவாகி இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் அப்படின்னா, ஒரு நீளமான ஹதீஸ், படிப்பினைக்குரிய நிறைய பாடங்களை கொண்ட ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
சுஹைப் அர் ரூமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முற்காலத்தில் ஒரு மனிதன் ஒரு அரசன் வாழ்ந்தான். முற்காலம் அப்படின்னு நான் இங்கே சொல்றதுனால ரொம்ப தூரம் தள்ளி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈசா நபிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்தில். அப்போ அந்த 500 சொச்ச வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வருஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற வேண்டியது. ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு அரசவையில் ஒரு குறி சொல்லக்கூடிய சூனியக்காரன் இருந்தான். நல்லா கவனிக்கணும். அன்னைக்கு அரசாட்சியில் அரசனுக்கு பக்கத்தில் யாரு அதிகாரத்தில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். யார் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தாங்க? குறி சொல்றவன், ஜோசியக்காரன், இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மூட நம்பிக்கைகளை ஊதி ஊதி பெரிதாக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் தான் அன்றைக்கு அரசவையை அலங்கரித்திருக்கிறார்கள். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாட்சியும் இந்த ஆட்சியும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே சாமியார் மயமா தான் இருக்குது. குறி சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அப்ப கிட்டத்தட்ட அந்த பாரம்பரியம் தொடர்கிறது, அந்த அறியாமை காலம் இப்போதும் தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. சரி, அந்த மன்னனுக்கு ஒரு சூனியக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் தான் என்ன செய்யறதுன்னு சொன்னா ஆட்சியை வழி நடத்துவான். அதாவது மன்னனை டைரக்ட் பண்றது அவன் வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த மன்னனிடத்தில் அந்த சூனியக்காரன் சொல்கிறான், எனக்கு வயதாகிவிட்டது, நான் மூப்படைந்து விட்டேன், இப்போ ஒரு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த கலை என்னோடு போய்விடும். ஆனால் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவதற்கு, உங்களுக்கு பிறகு உங்களுடைய தலைமுறையை வழிநடத்துவதற்கு இந்த கலையை தெரிந்திருக்கக்கூடிய ஆட்கள் தேவைப்படுவார்கள். எனவே ஒரு சின்ன பையனை என்கிட்ட அனுப்புங்க, என் வித்தையெல்லாம் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல மன்னன் ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து இந்த சூனியக்காரன்கிட்ட போய் அந்த கலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறான். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் உட்பட ஆதாரபூர்வமான நூலில் பதிவாயிருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த சிறுவன் இந்த சூனியக்காரன்கிட்ட போயிட்டு அவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டு வருவான். அப்படி அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிலிருந்து சூனியக்காரனிடத்தில் போகக்கூடிய அந்த வழியிலே இடையில் ஒரு மடம் ஒன்று இருந்தது. அந்த மடத்தில் ஒரு துறவி ஒருவர் இருந்தார். துறவி அப்படின்னு சொல்றதுனால நீங்க அவரை தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈசா நபியை ஏற்றுக்கொண்ட ஆட்கள்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கு அவர்கள் தான் ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு ஓரிரை கொள்கையில் உறுதி கொண்ட ஒரு மத துறவி அவர். அவருடைய மடமும் இவர் போகக்கூடிய வழியில் இருந்தது. இவன் என்ன செய்வான், அப்படி போவான். போய்கிட்டே இருக்கும்போது அங்கே அவர் சில உரைகளை சொல்வார், சில பாடங்களை எடுப்பார். இவன் காதில் விழும், நல்லா இருக்கும். இவன் போய் உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு அதை முடிச்சுட்டு என்ன செய்வான்னா சூனியக்காரன்ட்ட போவான். அங்கே போனால் சூனியக்காரன் ஏன்டா லேட்டுன்னு சொல்லி உதப்பான். ஆனால் இருந்தாலும் கூட இந்த பையன் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கூட ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க, அங்கேயும் உதவலும். ஒரு நாள் இந்த சிறுவன் அந்த துறவி இடத்தை சொல்கிறான், எனக்கு ரெண்டு பக்கமும் உழுது, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற கதையில் ரெண்டு பக்கமும் எனக்கு உழுது. வீட்டில் லேட்டாக போனால் ஏன் லேட்டாக வந்தால் இங்கே அடிக்கிறாங்க, இவன்கிட்ட லேட்டாக வந்தால் இவன் என்ன அடிக்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உங்கள்கிட்ட வராமல் இருக்க முடியல, எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வழி சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த துறவி சொல்லி கொடுத்தார். வீட்டில் போய் சொல்லு, ஏன் லேட்டுன்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் கூட நேரம் பாடம் எடுத்தாருன்னு சொல்லிடு. இங்கே வரும்போது ஏன் லேட்டுன்னா வீட்டில் வேலை சொன்னாங்க, அதனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்தார். இந்த ட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு அந்த பையன் இங்கேயும் அங்கேயுமாக போகவும் வரவும் இப்படியே அவனுடைய காலம் கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவன் வீட்டிலிருந்து இந்த சூனியக்காரன்கிட்ட போகக்கூடிய வழியிலே மக்கள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு வனவிலங்கு, பெரிய தோற்றத்தில் உள்ள ஏதோ ஒரு வனவிலங்கு, அது என்னன்னு தெரியல, ஹதீஸ்ல என்ன வருது, தாபத்துன் அதீமா அப்படின்னு தான் வருது. ஏதோ ஒரு பெரிய வனவிலங்கு மக்களை அச்சுறுத்தி கொண்டு நிற்கிறது. மக்கள் நகர முடியாமல், இங்கேயும் அங்கேயும் போக முடியாமல் எல்லாம் பயந்து விலவெழுத்து போய் நிற்கிறார்கள். இந்த காட்சியை இந்த சிறுவன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், இன்றைக்கு ஒரு சரியான நிகழ்ச்சி நடக்கிறது, இதை நான் பயன்படுத்தி சூனியக்காரர் சொல்லித்தரக்கூடிய விஷயம் சத்தியமானதா அல்லது இந்த மதத்துறவி சொல்லித்தரக்கூடிய விஷயம் சத்தியமானதா என்பதை நான் பரிசோதித்து முடிக்க வேண்டும்.
இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்துறது அப்படின்னு அவன் முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு கல்லை எடுக்கிறான். கல்லை எடுத்து கையில் வைத்து கொண்டு அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். அல்லாஹும்ம இன்கான அம்ருல் ராஹிபி அஹப்பு இலைக்க மின் அம்ரி சாஹிரி ஃபக்துல் ஹாதிஹி தாப்பத ஹத்தா யும்தி அன்னாஸ். அதாவது, இறைவா, சூனியக்காரனின் கலையை விட, சூனியக்காரனின் விவகாரத்தை விட இந்த மதத்துறவின் விவகாரம் உனக்கு பிடித்தமானதாக இருக்குமேயானால் நான் எரிய போகும் இந்த கல்லின் மூலமாக இந்த வனவிலங்கை நீ கொன்றுவிட்டு மக்களுக்கு ஆசுவாசத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த கல்லை எரிகிறார். அந்த கல் அந்த வனவிலங்கின் மீது பட்டு அது செத்து போய் விடுகிறது. மக்கள் ஈஸியாக நடமாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த காட்சி முடிந்த உடனே அந்த பையன் அப்படியே நேரா அந்த மதத்துறவி இடத்துல வந்து செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி? இந்த மாதிரி நான் வர்ற வழியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த கல்லை தூக்கி வீசினேன். அந்த கல் வந்து அந்த வனவிலங்கை கொன்று மக்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த சிரமத்தை நீக்கி கொடுத்தது அப்படிங்கிற தகவல் சொன்ன போது அந்த மதத்துறவி இந்த பையனை பார்த்து சொன்னாப்புல, அன்தல் யௌம அஃதலு மின்னி, இன்றைய தினம் நீ என்னை விட வித்தைக்காரனாக மாறிவிட்டாய், என்னை விட நீ மேலோங்கியவனாக மாறிவிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது, ஆனா இருந்தாலும் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், இன்னக்க சத்துபு தலா, நீ இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு இனிமேல் அடுத்து உன்னை நோக்கி சோதனைகள் வரும். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்வதை போல உன்னை நோக்கி இனிமேல் சோதனைகள் அடுக்கடுக்காக வரும். நீ அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த சோதனைகள் வரும்போது என்னை நீ காட்டி கொடுத்து விடக்கூடாது என்று அந்த பையன்கிட்ட சொல்றார். இதற்கு பிறகு அந்த பையனுடைய நிலைமை சற்று மேலோங்குகிறது. அல்லாஹ் அந்த பையனுக்கு சில ஆற்றல்களை கொடுக்கிறான். அவன் தொட்டு தடவினால் பிறவியிலேயே கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை வந்துவிடும். தொழுநோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை அவன் தொட்டு தடவினால் அந்த தொழுநோய் குணமாகிவிடும். நாட்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் அவன் தொட்டு தடவி அவன் ஓதிவிட்டான்னு சொன்னா என்ன செய்யும்னா அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும். இந்த செய்தி எல்லாம் பரவுது மக்கள்கிட்ட. இந்த நேரத்தில் அரசனுடைய, எந்த அரசன் இவனை படிக்க அனுப்பி வைத்தானோ அந்த அரசனுடைய அவையில் ஒரு அமைச்சர் ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர். அவர் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டு நிறைய பரிசு பொருட்களோடு இந்த சிறுவனிடத்திலே வந்து, உன்னை பற்றி நான் அப்படி கேள்விப்பட்டேன்ப்பா, நானும் பிறவியில் கண் பார்வையற்றவனாக இருக்கிறேன், நீ எனக்கு என்னை குணப்படுத்தி விடு, நீ மட்டும் நான் நினைக்கிற மாதிரி என்னை குணப்படுத்திட்டேன்னு சொன்னா இப்பொழுது நான் கொண்டு வந்திருக்கிற இந்த பரிசுகள் என்ன, இதைவிட பல மடங்கு பரிசு உன்னுடைய காலடியில் கொட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்கிறார், அந்த அமைச்சர் சொல்கிறார். அப்பொழுது இந்த சிறுவன் அந்த மனிதரிடத்தில் சொல்கிறான், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, நான்லாம் ஒன்றும் குணம் அளிப்பவன் நான் இல்லை, இன்னமா எஸ்பி அல்லாஹு, நிவாரணம் தருபவனும் குணமளிப்பவனும் அல்லாஹுதான், அவனிடத்தில் கேட்டால் கண்டிப்பாக அவன் நிவாரணத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனா உங்கள்கிட்ட ஒரே ஒரு தடை மட்டும் இருக்குது, அந்த தடையை நீங்கள் விலக்கிக் கொள்வதற்கு தயார் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக குணம் கிடைக்கும். என்ன தடப்பா சொல்லு? ஒண்ணுமில்லை, எந்த இறைவன் உங்களுடைய நோயை குணப்படுத்த வேண்டுமோ, எந்த இறைவன் உங்களுடைய குறையை சரி செய்ய வேண்டுமோ அந்த இறைவன் மீது முதலாவது உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும், அவனை நீங்க ஈமான் கொள்ள வேண்டும், அவனிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்லுங்கள், அவனிடத்தில் நீங்கள் நிவாரணத்தை கேளுங்கள், கண்டிப்பாக தருவான். அவரு எப்படியும் குணம் கிடைச்சா போதும் நினைக்கிறவரு அப்படி சொன்னாரு. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு நிவாரணத்தை கொடுத்தான். எப்போதும் போல இந்த மனிதர் மன்னருடைய அரசவைக்கு வருகிறார். நேற்று வரைக்கும் பார்வை தெரியாத குருடராக வந்தவர் இன்றைக்கு பார்வையோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், ஏதோ கதை சொல்ற மாதிரி நினைக்காதீங்க, இது நடந்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல
பதிவான செய்தி. சஹீஹ் முஸ்லிம்ங்கிற அந்த ஹதீஸினுடைய தரம்லாம் உங்களுக்கு தெரியதானே செய்யும். புரிஞ்சுங்களா? என்னன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது திரும்ப திரும்ப இந்த அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. என்னன்னா ஹதீஸை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு எண்ணத்தை மக்களுக்கு மத்தியில் சில சகோதரர்கள் விதைத்திருக்கிறார்கள். அதனால இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனால நீங்க கதை சொல்றேன்னு வாயை பார்த்துட்டு போயிடாதீங்க. இது நடந்த விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். இப்போ இந்த மன்னர்கிட்ட உட்கார்றார் அந்த அமைச்சர் கண் பார்வையோட. அப்போ மன்னர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. என்னப்பா இது, நேற்று வரைக்கும் கண் பார்வை இல்லாமல் இருந்தா இன்னைக்கு பார்வை வந்துருச்சு, யார்ப்பா அவனுக்கு இந்த பார்வையை கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வரைக்கும் நீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு ரப்பி அப்படிங்கிறார். என் இறைவன் எனக்கு கொடுத்தான் இந்த பார்வையை அப்படிங்கிறார். அந்த மன்னர் கேட்டார், உலக ரப்புன் கைரி, நான் அல்லாத ரப்பு வேற யாரும் உனக்கு இருக்கு? நான் தானப்பா ரப்பு, உனக்கு வேற ரப்பு இருக்கவா செய்யறான், யாரு அவன் என்று கேட்டார். அப்பொழுது அந்த அமைச்சர் சொன்னார், ரப்பி ஒ ரப்பு கல்லா, என்னை படைத்தாள்பவனும் உங்களை படைத்தாள்பவனும் அல்லாஹுதான், அவன் தான் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் இங்கதான் வேண ஆரம்பிக்குது. அவரை பிடித்து அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கிறான். அதிகாரம் போகும்போது, அதிகார இழப்பு ஏற்படும் போது அந்த அதிகாரத்தை சுவைத்தவர்கள் எவ்வளவு எல்லைக்கு போவார், எவ்வளவு சிகரத்திற்கு போவார்கள்ங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய பாடம். ஏன்னா நேற்று வரைக்கும் நீங்க தான் இறைவன், நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு நம்ம 2 பேரும் இன்னொரு ஆளுக்கு அடிமை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உனக்கு? கோவம் விட்டுச்சு. கடுமையான தண்டனை கொடுக்குறான். தண்டனை கொடுத்தா அவர் என்ன செய்வார்? பாவம், நேத்தான இஸ்லாத்துக்கு வந்தவர், நேத்தான ஈமானை ஏற்றுக்கிட்டவர், அவர் திருவுல எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த பையன் தான் எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தான். உடனே மன்னர் அந்த பையனை பிடிச்சிட்டு வர சொல்றாரு. அந்த பையனை முன்னால் வச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்பா நான் தான் உனக்கு சூனியத்தை கத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், நீ சூனிய கலையை கத்துக்கிட்ட, அதுல வச்சு சில வித்தை செய்யற, அந்த வித்தைக்கு பேர் ரப்புன்னு வேற கதை கட்டி விடுற, நீ என் காசுல படிச்சுட்டு என் சோத்தை தின்னுட்டு எனக்கே எதிராக நீ எப்படி செயல்படுவ என்று அவனை மிரட்டுகிறார். அப்பொழுது அந்த சிறுவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நிவாரணம் கொடுக்கல, நான் இறைவனை நம்புகிறேன், இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறேன், என்னுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய இறைவன் அவன் தான் நிவாரணத்தை கொடுக்கிறான். நான் பிறவி குருடை நான் குணப்படுத்தவில்லை, நான் தொழுநோயாளியை குணப்படுத்துவதில்லை, இறைவன் குணப்படுத்துகிறான், இறைவன் தான் அந்த வேலையை செய்கிறான், இறைவன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று தன்னுடைய யதார்த்தத்தை எடுத்து சொல்கிறான். அந்த பையனையும் போட்டு தொல்லை கொடுக்கிறான். சித்திரவதை பண்ணும்போது அந்த பையனும் தாங்க முடியாமல் இந்த துறவியை காட்டி கொடுத்து விடுகிறார். துறவி பிடித்து கொண்டு வரப்படுகிறார். வந்த உடனேயே அவர்கிட்ட வேற எந்த கேள்வியும் கிடையாது, இந்த எல்லா விஷயத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் இதுதான் அப்படின்னு மன்னர் முடிவெடுத்து நேரடியா அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் முன் வச்சான் மன்னன். இர்ஜி அன் தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தை நீ கைவிட வேண்டும். கர்வாப் சிங் சொல்றான், வா, அதாவது பழைய மதத்துக்கு வந்துரு அப்படிங்கிறான். அது எப்படி பழைய மதத்துக்கு வர முடியும்? பழைய மதம்ங்கிறது, பழைய சமயம்ங்கிறது அதானே, ஏகத்துவம் தானே பழைய சமயம்ங்கிறது. ஆனா இவன் அப்படி இல்லை, என் மதத்துக்கு வந்துருன்னு கூப்பிடுறான். இர்ஜி அன் தீனிக்க. அந்த மனிதர் ரொம்ப அழுத்தமான மனிதர், முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டார். எவ்வளவு இழப்பானாலும் பரவாயில்லை, சத்தியம் என்பது சில நேரங்களில் இதயத்தில் ஆழமாக வேரூன்றி விட்டால் எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்வதற்கு நிச்சயமாக அந்த சத்தியத்தை பெற்றவர் துணிந்து விடுவர். அதனால எவ்வளவோ ஆசை வார்த்தை காட்டியும் சரி, அச்சுறுத்தியும் சரி, முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டார். உடனே எல்லோருக்கும் முன்னால் அவர் நிறுத்தப்பட்டு ஒரு ரம்பத்தை கொண்டு வர சொல்லி அவருடைய தலை வகுட்டுல நேர வச்சு 2 துண்டா பழந்து கீழே வந்துட்டார். முடிஞ்சு போச்சு. இன்னால் இல்லா இறந்து போயிடுறாரு. திரும்ப அந்த அமைச்சரை கூட்டு வர சொல்றாங்க. அவர்கிட்டையும் இதே விஷயத்தை முன் வைக்கிறார். நீ என்ன ஏத்துக்க, உன்னுடைய தீனிலிருந்து வெளியே வா. அவரும் முடியாது என்று மறுத்து விடுகிறார். அவருக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. 3ஆவதாக இந்த சிறுவனை பிடித்து கொண்டு வர சொல்லுவார். சிறுவனை கூப்பிட்டு அவன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க. நான் முடியாதுங்கிறார் அந்த பையன். உடனே ஒரு சில நபர்களை அழைத்து அந்த நபர்களிடத்தில் இந்த சிறுவனை ஒப்படைத்து
இவனை நீங்கள் இன்ன மலைக்கு உச்சிக்கு கொண்டு செல்லுங்கள், உச்சிக்கு கொண்டு போய் அங்க நிறுத்தி இப்பொழுது உன்னுடைய மதத்தை விட்டுவிடு என்று சொல்லி பாருங்கள். ஏத்துக்கிட்டா சரி, இல்லை அப்படின்னு வம்பு பண்ணா, அடம் பிடிச்சா அங்கிருந்து ஆளை தள்ளி விட்டுருங்க, சனியன் தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு அந்த மன்னன் சொல்கிறான். உடனே நியமிக்கப்பட்ட ஆட்கள் இந்த சிறுவனை அழைத்து கொண்டு மலையில் ஏறுகிறார்கள். மலை உச்சியை அடைகிறார்கள். மலை உச்சிக்கு போன உடனே இந்த சிறுவன் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறான். அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅ்த, இறைவா நீ நாடிய முறையில் இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். உடனே அந்த மலை குலுங்குகிறது, ஆடுகிறது. அது கண்ட ஆட்டத்தில் எல்லோரும் கீழே விழுகிறார்கள். இந்த பையன் தப்பித்துக் கொள்கிறான். அவர்கள் எல்லாம் அந்த மலை சரிவு ஏற்பட்டு இந்த சரிவுக்குள்ளே மாட்டிக்கொண்டு செத்து போய் விடுகிறார்கள். இந்த சிறுவன் மறுபடியும் மன்னனிடத்திலே வருகிறான். புது பிறவி எடுத்துக்கொண்டு வருகிறான். என்னடா அவனை அங்கே அனுப்பிச்சேன், என்னாச்சு? என்ன வந்துட்டேன், அல்லாஹ் என்னை காப்பாற்றிட்டான், கூட வந்தாலுங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படியா? மறுபடியும் ஒரு குரூப்பை கூப்பிட்டான் அந்த மன்னன். இப்போ என்ன செஞ்சான்னா அந்த குரூப்கிட்ட சொன்னான், நீங்கள் இவனை ஒரு கப்பலில் ஏற்றிக்கொண்டு நடுக்கடலுக்கு கொண்டு செல்லுங்கள். நடுக்கடலை அடைந்ததற்கு பிறகு இவன்கிட்ட சொல்லி பாருங்க, மார்க்கத்தை விட்டுருன்னு. கேட்டால் சரி, இல்லைனா ஆளை உள்ள தள்ளி விட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸு. ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இதை வாய் பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதனால் சரி, அதே மாதிரி அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. நடுக்கடலுக்கு போகிறார்கள். அங்கே வைத்து இவனிடத்தில் சொல்லப்படுகிறது, முடியாது என்று மறுத்து விடுகிறான். அப்போதும் இந்த சிறுவர் அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறான். அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅ்த, இறைவா நீ நாடிய முறைப்படி இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று துவா செய்கிறான். அந்த கப்பல் அப்படியே கவிழ்கிறது. அல்லாஹ் இவரை மட்டும் காப்பாற்றுகிறான். இந்த பையன் நேராக மன்னற்ற வந்துடுறான். நேராக வந்து எங்கடா ஆளு, எல்லாம் கீழே வந்து செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கடலில் மாட்டிக்கிட்டாங்க, நீ எப்படி வந்த? அல்லாஹ் காப்பாற்றினா வந்தேன். அப்படியா? அப்போ மன்னற்ற இவன் சொல்கிறான், திரும்ப திரும்ப என்னை சாகடிப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ் நாடாமல் என்னை நீங்கள் சாகடிக்க முடியாது. இப்போ நீங்கள் என்னை சாகடிக்கணும்னு நினச்சா நான் ஒரு விஷயம் சொல்லித்தர்றேன், அந்த முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சில பேருக்கு கிறுக்கு புத்தி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், பைத்தியம் புத்தி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவன் எந்த கொள்கைக்கு நிற்கிறானோ அந்த கொள்கைக்கு எதிராகவே அவன் செயல்பட ஆரம்பிச்சிருவான். மன்னன் என்ன செஞ்சான், பரவாயில்ல நீ சாகணுங்கிறத எனக்கு முக்கியம், நீயே சொல்லிக் கொடு, ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுன்னு சொல்லி கேட்குறான். அப்பொழுது இந்த சிறுவன் மன்னனிடத்தில் சொல்கிறான், நீங்கள் எப்படி என்ன சாகடிக்கணும்னு சொன்னால், ஒரு பெரிய திறந்த வெளியில் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுங்கள், எல்லா மக்களும் அங்கே வரணும், எல்லா மக்களுடைய முன்னாலும் அவர்களை முன்னிலையில் வைத்துக்கொண்டு என்னை நீங்கள் ஒரு மரத்தில் சிலுவையில் அறையுங்கள். என்ன சிலுவையில் அரைஞ்சதுக்கு பிறகு என்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுங்கள். அந்த அம்பை நான் வைத்திருக்கிற வில்லில் வைத்து பூட்டி என்னை நோக்கி குறிபார்த்து பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனின் இரட்சகனாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று சொல்லி என்னை நோக்கி நீங்கள் இந்த அம்பை எய்யுங்கள். அப்பதான் என்னை சாகடிக்க முடியுங்கிறான். இப்படி எரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த மன்னன் தன்னுடைய கொள்கையில தோத்து போனவன் அர்த்தம். ஏன்? அந்த மன்னன் எதை நிறுவுறதுக்கு முயற்சிக்கிட்டு இருக்கான், நான் தான் இறைவன் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதற்கு நேர் எதிரான கொள்கையை இந்த சிறுவன் சொல்லி கொடுக்கும்போது இப்பொழுது இந்த மன்னனுடைய சூழ்நிலை என்னன்னு சொன்னா, பைத்தியம் முத்தி போச்சு. இந்த சிறுவனை சாகடிக்கிறது அவனுக்கு நோக்கம். அதனால கொள்கையில இருந்து கூட என்ன செய்யறான், விலகிறதுக்கு தயாராக இருக்கிறான். அதே மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டார்கள். அந்த சிறுவன் சிலுவையில் அறையப்பட்டான். அவனுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் வைத்து மன்னன் பூட்டுகிறான். பூட்டிட்டு அவரை நோக்கி குறி வைத்து அதே வார்த்தையை திரும்ப சொல்றான், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனின் இரட்சகனாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று சொல்லி அந்த அம்பை எய்கிறான். அந்த அம்பு நேரா அந்த சிறுவனுடைய நெற்றி பொட்டில் வந்து படுகிறது. நெற்றி பொட்டில் வந்து படுகிறது. உடனே அந்த சிறுவன் தன்னுடைய கையை
அந்த நெற்றி பொட்டில் இப்படி வைத்தவாறு அப்படியே இறந்து போகிறார். இந்த நிகழ்ச்சி நடந்ததுதான் தாமதம். அங்கே கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரும் ஆமன்னா பிரப்பில் குலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம், ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனின் இறைவனை நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சான் அந்த மன்னன், அது நடந்து போச்சு. அல்லாஹ் சத்தியத்தை மேலோங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் சில நபர்களுடைய இழப்பின் மூலமாக அதை சாதித்து காட்டுவான். அந்த நபர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது அது தாங்க முடியாத இழப்பாக இருக்கலாம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அது டெம்பரவரி லாஸ் தான், அது நீடித்த இழப்பு கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு இறப்பில்லாத ஒரு வாழ்க்கையை எல்லாம் வைத்திருக்கிறான், இழப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அதனால அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது உயிரிழப்பாக இருக்கலாம், ஆனால் அது தற்காலிக இழப்பு. ஏன்னா அந்த சிறுவனை பற்றி இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். செத்து போனது யாரு? சிறுவனா? உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நம்முடைய வாய்களில், நம்முடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையிலே செத்து போனது யாரு? அந்த மன்னன் தான் செத்து போனான். யார் தன்னை இறைவன் என்று பொய்யாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்தானோ அந்த மன்னன் தான் இப்போது செத்து போயிருக்கிறான். அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று தங்களுடைய குரலில் எடுத்து சொல்கிறார்கள். அந்த மன்னனுக்கு தாங்க முடியல, இன்னும் கொஞ்சம் அதிகமா கிறுக்கு பிடிச்சிருச்சு. அந்த நேரத்தில் தான் உடனே தன்னுடைய அரசவைக்கு கட்டளையிட்டு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்கிறான். அதற்கு பிறகுதான் அந்த குண்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மக்களை எல்லாத்தையும் அதில் விழ சொல்றான். யாரெல்லாம் விழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் விழுங்க, இல்லைன்னா என்னை ஏத்துக்குங்க அப்படிங்கிறான். ஆனால் இந்த சிறுவனின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அந்த மக்களில் யாரும் தயங்காமல் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாம் அதில் போய் விழுந்தாங்க. அந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வர்ணனை செய்யும் போது அழகாக சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தராவே உள்ள விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒரே ஒரு புள்ள, ஒரே ஒரு பெண்ணு கையில ஒரு பச்சை குழந்தைய வச்சிருந்துச்சான். எப்படி பிள்ளையோட போய் விழுறதுன்னு தெரியாம அப்படி தயங்கி நிற்கிறான். அடுத்த ஆள போக சொல்லுதான், நீங்க போங்க நீங்க போங்க, அடுத்த ஆள போக சொல்லுதான். கடைசியில எல்லாரும் போயாச்சு. இந்த பெண்ணுடைய டேம் வருது, இவங்க தான் போகணும். ஆனா தயங்கி நிற்கிறாங்க, பிள்ளையோட எப்படி போய் விடுறதுன்ட்டு. அப்பொழுது அந்த குழந்தை பேசியதாம், ஹதீஸ்ல வருது, அந்த குழந்தை பேசியதாம், யா அம்மா தயங்காதீர்கள், நீங்கள் உள்ளே செல்லு விழுங்கள், இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்று அந்த குழந்தை பேசியதாக ஹதீஸ்லே வருகிறது. யா அம்மா இஸ்பிரி ஃபஇன்னகி அலல் ஹக், என் தாயே நீங்கள் உள்ளே விழுங்கள், தயங்காதீர்கள், ஏனென்றால் நீங்கள் இருப்பது சத்தியத்தில் என்று அந்த குழந்தை பேசியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறார்கள். இதோட அந்த ஹதீஸ் முடியுது. இந்த இடத்துல நாம கவனிக்கணும், இந்த ஹதீஸை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலில் பதிவு செஞ்சுட்டு கூட சில செய்திகளை சேர்த்து எழுதுறாங்க. அந்த சிறுவன் எந்த இடத்தில் இறக்கிறானோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார். இதோட நிகழ்ச்சி முடியல. அந்த ஹதீஸ் எப்படி போகுதுன்னு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், நான் சொன்ன அதே நஜ்ரான்ங்கிற பகுதியில், அதாவது யமன்ல இருக்கக்கூடிய நஜ்ரானுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அங்க ஒருவர் ஏதோ தன்னுடைய தேவைக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா, கட்டடம் கட்டுறதுக்கோ அல்லது ஏதோ ஒன்று செய்யறதுக்கோ நிலத்தை தோண்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட அளவு தோண்டின போது பார்த்தால் ஒரு சிறுவனின் சடலம் இருக்கிறது. அமர்ந்த மேனிக்கு, அதாவது படுக்க வைத்தல்ல, உட்கார்ந்த மேனிக்கு நெற்றியில் கையை வைத்த வண்ணம் ஒரு சிறுவனின் சடலம் அங்கே பார்க்கப்படுகிறது. அந்த கையை எடுக்கிறார்கள், ரத்தம் கொப்பளிக்கிறது. அந்த கையை விடுகிறார்கள், தானா அந்த கை போய் என்ன செஞ்சிருது, அந்த நெற்றி போட்டை அடைத்து விடுகிறது. இது அங்க நிக்கிற எல்லாரும் பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தியை கடிதமா எழுதுறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு மறுபடியும் பதில் எழுதினாங்க, எந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்களோ அதே நிலையில் மறுபடியும் அவரை புதைத்து விடுங்கள், வேற எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், கடிதம் எழுதினாங்க. இந்த செய்தியை திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
துஹ்ஃபத்துல் அஹ்வதி என்கின்ற அந்த விரிவுரை அறிஞர் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் அந்த சிறுவனுடைய உடலை பாதுகாக்கிறான். அந்த உடலை பார்க்கும்போது நேற்று வைத்து மூடிய மாதிரியே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு வச்சு முன்னாடி மூணு உடல் மாதிரியே இருக்குது. ஏனென்றால் அந்த கையை எடுக்கும்போது ரத்தம் கொப்பளிக்கிறது. அந்த கையை விட்டு விட்டால் கை தானாக போய் அடைத்துக் கொள்கிறது, ரத்தம் நின்றது. அல்லாஹ் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறான் பாருங்க. இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குது. முதலாவது பாடம் என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் அல்லாஹ் நல்ல விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு சில அற்புதங்களை காட்டுவான். நல்ல விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய நோக்கத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு அவர்களுடைய கைகளால் சில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். குர்ஆன்ல கூட இதற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறது. அப்படித்தான் இது ஒரு பெரிய அற்புதம் ஒன்று. ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டும், சத்தியத்தின் மீது இயல்பிலேயே ஒரு தேட்டம் உடையவராக இந்த சிறுவன் இருந்திருக்கிறான். அதனால தான் அந்த ஒரு வனவிலங்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்த நேரத்தில் இன்றைய தினம் எது சிறந்தது என்பதை நான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி கையில் ஒரு கல்லை எடுத்து என்ன சொல்றான் அந்த சிறுவன், இறைவா, இந்த துறவியினுடைய காரியம் சிறந்ததாக உன்னிடத்தில் இருக்குமேயானால் இந்த கல்லின் மூலமாக இந்த தொல்லையை அகற்றிவிடு. இந்த சூனியக்காரனுடைய காரியத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லல, இந்த துறவியினுடைய காரியம் உனக்கு பிடித்தமானதாக இருந்தால். அப்போ என்ன அர்த்தம்னா, மனதளவில் இந்த சிறுவன் துறவியினுடைய செயல்பாடுகளோடு ஒன்றித்து போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு மனிதனை இயல்பிலேயே சத்தியத்தின் மீது நாட்டம் கொண்டவனாகத்தான் படைக்கிறான். சத்தியத்தின் மீது இயற்கையில அப்படித்தான் படைக்கிறான். ஆனா அந்த மனிதன் வாழக்கூடிய சூழல் இருக்குது பாருங்க, சிச்சுவேஷன், அதுதான் அவனை என்ன செஞ்சது, மாத்திடுது. ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையில் தான் பிறக்கின்றன. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பிறக்கும் போது நல்லதான் பிறக்குது. அது நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோருடைய வளர்ப்பு, சிச்சுவேஷன் தான் தீர்மானிக்குது அதை. அப்ப அதனால தான் இந்த சிறுவர் இயற்கையிலேயே அந்த துறவியினுடைய கருத்துக்கு உடன்பட்டவராக, அதன் மீது மையல் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வரலாறுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னை விட தன்னுடைய சிஷியர் மேலோங்கி விட்டார் என்று தெரிந்தவுடனே மனம் திறந்து பாராட்டுகிறார் பாருங்கள். இந்த பழக்கம் நம்மள்கிட்ட வரணும். நம்மள்கிட்ட வேலை செஞ்ச ஒரு ஆளு நம்மளை விட திறமையா இருந்தா நமக்கு வயிறு எரியுது. எப்படி என்னை விட நீ முன்னால போறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த இடத்துல என்ன செய்யணும்னா அப்ரிஷியேட் பண்ணணும். அது நம்முடைய பரந்த மனப்பான்மைக்கான அடையாளம். அதைத்தான் அந்த மத துறவி செய்கிறார். இன்றைய தினம் நீ என்னை விட சிறந்தவனாக ஆகிவிட்டாய், உன் நடவடிக்கையை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது, எனவே இதற்கு அடுத்து நீ அதிகமாக சோதிக்கப்படுவாய் என்கின்ற விஷயத்தையும் சேர்த்தவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரி அல்லாஹுவின் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு சோதனைகள் என்பது எப்போதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காலம் அவகாசம்லாம் கிடையாது, எல்லா காலத்திலையும் நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா பொறுமையோடு இருப்பது தான் அவர்களுக்கான முக்கியமான பணி அப்படிங்கிறதையும் இங்கே நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த சிறுவன் நல்லா கவனிக்கணும், குணமளிக்கும் போது எதை துணைக்கு அழைத்துக் கொள்கிறான் என்று பாருங்கள். நான்லாம் ஒன்றும் குணப்படுத்தலை, அதெல்லாம் எனக்கு தான் தெரியாது, அல்லாஹ் தான் குணப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் அந்த தகுதி இருக்க வேண்டும். என்ன தகுதி? உங்கள்கிட்ட என்ன துணை கருவி இருக்கணும்? ஈமான் இருக்கணும். நீங்க துவா செய்யணும், நீங்க அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் நாம் எதை துணை கழிக்க வேண்டும்? ஈமான். முதல்ல அல்லாஹ் மேல அழுத்தமான நம்பிக்கை வரணும், அவன் தருவான். ரெண்டாவது அவன்கிட்ட துவா செய்யணும். மூணாவது அவனை வற்புறுத்தி கேட்கணும், கண்டிப்பா தந்தே தீரணும்னு கேட்கணும். இதையெல்லாம் துணைக்கு அழைத்துக் கொள்ளும் போது நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி அடக்குமுறையாளர்கள்
பேசி புரிய வைக்க முடியாத போது அவர்கள் எடுக்கின்ற ஆயுதம் என்பது வன்முறையாகத்தான் இருக்கும், வன்மமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்கிறோம். அதனால இந்தியாவினுடைய சூழ்நிலையில் நமக்கென்று சில நெருக்கடிகள் வருகிறது என்று சொன்னால் நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஆளக்கூடிய ஆட்கள் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாம தவிக்கிறான்னு அர்த்தம். அதனால நம்மளை என்ன செய்ய முடியல, அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, அதனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அடக்குமுறையாளர்கள் இப்படித்தான் செய்வார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்து, நெருக்கடியான காலகட்டங்களில் ஈமானை மனதுக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் ஈமானுக்கு எதனா வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறாரு, மிரட்டுறாரு, ஈமானை விட்டுறணும்னு சொல்றாரு அப்படின்னா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஈமான் உங்களுடைய உள்ளத்தில் பசுமையாக இருக்கின்ற நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா அல்லாஹ்வுக்கு எதிரான வார்த்தையை சொல்லலாம். ஆனா மனசுல என்ன செய்யணும், அந்த மனசுல ஈமானுங்கிறது பரிசுத்தமா இருக்கணும். வெளியில என்ன செய்யலாம்னா அதுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லலாம், தப்பு இல்லை, நெருக்கடியான காலகட்டத்தில் அப்படின்னு மார்க்கம் நமக்கு அனுமதிக்குது. ஆனால் அதை கூட இவர்கள் இங்கே பயன்படுத்தவில்லை. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் அந்த துவாவை எவ்வளவு சீக்கிரமாக அங்கீகரிக்கிறான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு பெரிய பாடம். நெருக்கடியான காலகட்டம், மலை உச்சிக்கு கொண்டு போயிடுறாங்க, அதே மாதிரி நடுக்கடலுக்கு கொண்டு போயிடுறாங்க, தள்ளி விட போறோங்கிறாங்க, உள்ள கவுத்து விட போறோங்கிறாங்க. அப்ப அந்த சிறுவன் என்ன செய்தான், அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான், இறைவா உன்னை விட்டால் எனக்கு நாதி வேறு ஒன்றும் இல்லை, நான் இப்போது நிற்கதியாக இருக்கிறேன், அதனால நீ நாடுகிற முறையில் என்னை இவர்களிடமிருந்து காப்பாற்று. துவா செய்றாங்க. அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூஅ. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், நெருக்கடிக்கு ஆளானவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவர் வேறு யார், என்னை தவிர வேறு யார் பதிலளிக்க முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் நமக்கான நெருக்கடியை நீக்கி வைக்கிறான் அப்படிங்கிறதும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அழைப்பு பணி மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் என்று சொன்னால் சில இழப்புகளுக்கு நாம் தயாராக வேண்டும். இந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத தன்னுடைய உயிரையே இழப்பதற்கு தயாராகிறார். சில இழப்புகள் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த இழப்பு என்பது நமக்கு தற்காலிகமான இழப்பாக இருக்கும். அந்த இழப்பின் பின்னணியில் சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அதான் இந்த வரலாறு நடந்திருக்குது. என்னன்னா, ஒரு ஊரே என்ன செய்யுது, சேர்ந்து ஒரு அரசுக்கு எதிராக ஒரு ஊரே சேர்ந்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறது. உங்களை எல்லாம் நெருப்புல பிடிச்சி தள்ளுவேன்னு மிரட்டுது அந்த அடக்குமுறை, பரவாயில்லைங்குது. அப்ப எவ்வளவு பெரிய சோசியல் சேஞ்சஸ் பாருங்க, இதை எவ்வளவு பெரிய மனமாற்றம்னு பாருங்க. இதை என்ன, ஒரே ஒரு சின்ன இழப்பு, தன்னுடைய உயிரை கூட அவர்கள் விடுவதற்கு தயாராக ஆகிறார்கள். அதன் பின்னணியில் அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறான். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ்வின் பாதையில் உயிரை கொடுக்கக்கூடிய, உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இறந்தவங்கள்னு அவங்கள சொல்லாதீங்க, அவங்க உயிர் உள்ளவர்கள் தான், அல்லாட்ட உயிர் உள்ளவங்க தான் அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான எடுத்துக்காட்டை இந்த வரலாறு எல்லாம் காட்டுகிறான். என்ன வரலாறு, இந்த பையன் கையை எடுத்தா என்ன செய்யுது, ரத்தம் கொப்பளிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண ஜனாசா மாதிரி கையை விட்டா திரும்ப தானா கை அடைச்சுக்கிறது. யார் இந்த வேலையை செஞ்சா? அப்ப ஏதோ ஒரு வகையான ஒரு இயக்கம் அதற்கு இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். அந்த இயக்கத்தை யார் கொடுக்குறா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா, என்னிடத்தில் அவர்கள் உயிர் உள்ளவர்கள்னு அதை நிரூபித்து காட்டுகிறான். இந்த வரலாறுலாம் நம்முடைய மனசை என்ன செய்யணும்னா மாற்றணும், நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றணும். ஏன்னா நேரடியான உதாரணங்கள் இவையெல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுல எந்த விதமான பொய்யும் கிடையாது, எந்த விதமான உண்மைக்கு புறமான விஷயங்களும் கிடையாது. அப்ப எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நேரடியாக இங்க நடப்பதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். அதே போல இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை உரிய விதத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை சரியான காலகட்டத்தில் நாம் கொடுத்து அவர்களை சரியான ஆளுமைகளாக உருவாக்கிவிட்டால் அவர்கள் மூலமாக சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் என்பதற்கும் இந்த வரலாறு மிகப்பெரிய பாடம். நாம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் எதிர்காலத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள். நாம தான் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், குறைத்து மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு பிள்ளைங்கிறதுனால குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஏனென்றால் அவர்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாமா இக்பால் சொல்லுவாரு, இளைஞர்களை பார்த்து சொல்லும்போது, ஒவ்வொரு இளைஞனிடத்திலையும் ஒரு பூரண சந்திரன் மறைந்து கிடக்கிறான் என்று சொல்வார். ஒரு பூரண சந்திரன் மறைந்து கிடக்கிறான், அவ்வளவு பெரிய ஆற்றல் அவங்க கையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி எது? அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான். அப்படிதான் அப்துல் கலாம் சொன்னார். உலகத்துல இந்தியா என்பது வெல்லும். எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு சொன்னார். கண்டிப்பாக இளம் பிள்ளைகளுடைய தகுதியும் திறனும் உண்மையில் போற்றத்தக்கது. ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரே நாடு காக்கும் தலைவராய் நாளை மாறப்போகிறார்னு ஒரு கவிஞன் சொன்னான். நம்முடைய பார்வையில் அவங்க சின்ன பிள்ளைங்க, ஆனா நம்முடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை, கொடுக்க வேண்டிய அறிவை, கொடுக்க வேண்டிய திறனை காலகாலத்தில் கொடுக்கிறது தான் நம்முடைய பொறுப்பு. அப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னா, அவங்கள சரியான ஆளுமைகளாக நாம் செதுக்கி விட்டோம் என்று சொன்னால், அவர்கள் மூலமாக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இறைவன் உருவாக்குவானுங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்று. தோழர்களே, இதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் நான் சொன்ன இந்த வசனத்தில் சொல்றான், தீக்குண்டவாசிகள் இறைவனை நம்பக்கூடிய அந்த சமூகத்தை தீக்குண்டத்தில் தள்ளி அழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அழிஞ்சது மக்கள் இல்லை, அழிந்தது அந்த சிறுவன் இல்லை, அழிந்தது அந்த துறவி இல்லை. மாறாக அவர்கள் எல்லாம் வரலாற்றில் வாழுகிற விசித்திரத்தை பெற்று விட்டார்கள். உண்மையில அழிஞ்சது யாருன்னு சொன்னா, யாரு தீக்குண்டத்தை மூட்டினானோ அவன் தான் அழிஞ்சான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தான் செத்து போனார்கள், நாசமா போனார்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். ஆக அருமையான தோழர்களே, சத்தியத்திற்காக நாம் உதவும் போது, சத்தியத்திற்காக அதற்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் நிற்கும் போது அல்லாஹ் நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் வைத்திருக்கிறானுங்கிறதுக்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்று. எனவே வாழும் காலத்திலும் சரி, வாழ்ந்து முடித்ததற்கும் பிறகும் சரி, சத்தியத்தில் இறைவன் நம்மை எப்போதும் தொடர்ந்து நிறைவேற செய்ய வேண்டும், அழுத்தமாக இருக்க வைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் வாழும் காலமெல்லாம் சத்தியத்திற்கு ஆதரவான மக்களாகவே நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அந்த சத்தியத்திற்கு உதவக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.